கிருஷ்ணனின் ராதை. கிருஷ்ணன் பிறந்ததும் மகேஸ்வரா மிகவும் சந்தோஷத்துடன் கொண்டாட மறுநாள் காலையில் கிருஷ்ண ஜெயந்தியும் தொடங்கியது. ஷேஷ் ஐயா கிராமத்து மக்கள் அனைவருமே கிருஷ்ண ஜெயந்தியோடு கிருஷ்ணன் பிறந்ததையும் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கிராமத்தில் இன்னொரு பகுதியில் உள்ள மற்றொரு கிராமத்திலும் மக்கள் அனைவருமே கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு அம்ருதா என்ற ஒரு பெண் மிகவும் சோகமாக அமர்ந்திருக்க, என்ன ஆயிற்று அம்ருதா, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று அதிரூபன் கேட்க, அங்கே பார்த்தீர்களா, மக்கள் அனைவருமே தங்களது குழந்தைகளோடு எவ்வளவு சந்தோஷமாக கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ குழந்தைகள் இல்லாமல் இப்படி தனியாகவே இருக்கிறோம் என்று அம்ருதா சொல்ல, உனது வேதனை புரிகிறது. நமக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் என்ன செய்வது, நமது விதி அப்படி. நாமும் பல பரிகாரங்களை செய்து தான் பார்த்தோம். ஆனால் குழந்தை பிறப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை என்று அதிரூபன் மிகவும் சோகத்துடன் சொல்ல, இதை அனைத்தையுமே கைலாசத்தில் இருந்தபடி பார்வதி தேவி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான், என்ன ஆயிற்று பார்வதி, நீ எதையோ யோசிப்பது போல தெரிகிறதே என்று சிவபெருமான் சொல்ல, ஆம் பிரபு, அவர்களை பார்த்தீர்களா, அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று எவ்வளவு சோகமாக இருக்கிறார்கள். அந்த தாயின் வேதனையை என்னால் உணர முடிகிறது. ஏன் என்றால் நானும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன் என்று பார்வதி தேவி சொல்ல, உன்னை விட அதை யாராலும் உணர முடியாது என்பது எனக்கும் தெரியும். ஆனால் என்ன செய்வது, விதி அனைவருக்குமே ஒன்றுதானே. அது மனிதனாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி என்று சிவபெருமான் சொல்ல, இதை கேட்ட பார்வதி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, பிரபு, நான் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று பார்வதி தேவி சொல்ல, நீ யோசித்தால் அதில் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆகையால் நீ செல்வதை நான் கண்டிப்பாக தடுக்க மாட்டேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். உடனே பார்வதி தேவி பூமிக்கு வந்து விடுகிறார். பூமிக்கு வந்த பார்வதி தேவி இவர்கள் இருவரையும் ஒரு ஓரமாக நின்று பார்த்துவிட்டு, ஒரு வயதான கிழவியைப் போல் உருவத்தை மாற்றிக்கொண்டு இவர்கள் அருகில் சென்று, இப்போது என்ன நடந்தது, ஏன் இருவருமே இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று அந்த கிழவி கேட்க, என்னவென்று சொல்வது தாயே, எங்களது கஷ்டத்தை நாங்கள் எங்கு சென்று சொன்னாலும் அது மாறப்போவதில்லை என்று அதிரூபன் சொல்ல, எங்கும் சென்று சொல்ல வேண்டாம் மகனே, என்னிடம் கூறு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். அதோடு நீங்கள் பேசிய அனைத்தையுமே நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஆகையால் கவலை கொள்ள வேண்டாம். நான் சொல்வதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். போலியான சாமியார்களிடம் சென்று உங்களது பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குவதே இந்த மக்களின் வேலையாக இருக்கிறது. ஆனால் உங்களை சொல்லியும் குற்றமில்லை. இந்த கலியுகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சர்வசாதாரணம் தானே என்று அந்த கிழவி சொல்ல, தாயே, அனைத்தையுமே இப்படி தெளிவாக சொல்கிறீர்களே, தாங்கள் யார் என்று சொல்லுங்களே என்று அம்ருதா கேட்க, நான் யார் என்று இப்போது முக்கியமில்லை. நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதுதான் இப்போது மிகவும் முக்கியம். ஆகையால் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்று அந்த கிழவி சொல்ல, கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம் என்று அதிரூபன் சொல்கிறார். கூறுகிறேன். வரும் தீபாவளி அன்று நீங்கள் இருவருமே தேவி லக்ஷ்மிக்கு பூஜை செய்ய வேண்டும். அதோடு முக்கியமாக உங்கள் வீட்டில் நீங்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடக்கூடாது. மக்கள் அனைவருக்குமே தீபாவளி வந்தாலே அது வெறும் தீபாவளி மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதைவிட முக்கியமான நாள் ஒன்று இருக்கிறது. அதுதான் லக்ஷ்மி பூஜை. அது மட்டும் இல்லை, தேவி லக்ஷ்மியின் பிறப்பும் அப்போதுதான். 300 ஆண்டுகளுக்கு முன் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுக்க பார்க்கடலை கடைந்தார்கள். அதை கடைவதற்கு மந்தாரா மலையை மத்தாகவும்
வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தினார்கள். தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்த போது அலைகள் மிகவும் ஆக்ரோஷமாக சீறி எழுந்தது. அதில் நிறைய செல்வங்களும் வைரங்களும் தெய்வீக விலங்குகள் மற்றும் அதிசயங்கள் வெளிவந்தது. அப்போது கடலில் இருந்து ஒரு பயங்கரமான ஒலி ஒன்று தோன்றியது. இதை கண்ட அனைவருமே மௌனத்தில் ஆழ்ந்தார்கள். அகிலம் முழுவதும் ஒரு நிமிடம் வானம் ஒளியால் நிரம்பியது. தாமரையின் நறுமணம் அனைத்து இடங்களிலும் பரவியது. அசுரர்கள் அவளின் அழகில் மயங்கினார்கள். தேவர்கள் அவளை கைகூப்பி வணங்கினார்கள். அப்போது சண்டையிட்ட இடம் அமைதியானது. நம்பிக்கையில்லாத உலகில் நம்பிக்கையும் பிறந்தது. ஏனென்றால் அங்கு தோன்றியது அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அன்னை லக்ஷ்மி தேவிதான். அவர்கள் தோன்றிய அந்த புனிதமான நேரத்தில் இருந்து லக்ஷ்மி தேவி செல்வமும் செழிப்பும் நிறைந்த கடவுளாகவும் அனைவராலும் அழைக்கப்பட்டார். செல்வமும் செழிப்பும் மட்டுமில்லாமல் சிறந்த தெய்வீக அருளையும் மற்றும் நம்பிக்கையையும் இந்த லக்ஷ்மி பூஜையின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்தால் உங்களுக்கான கவலை குறைந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்ததும் உங்களை வந்து சேரும் என்று அந்த கிழவி சொல்ல, அப்படியென்றால் நாங்கள் வரும் தீபாவளி அன்று லக்ஷ்மி பூஜையை கண்டிப்பாக செய்கிறோம். ஒரு கடவுள் போல் எங்களுக்கு இப்படி ஒரு யோசனையை கூறியதற்கு தங்களுக்கு மிகவும் நன்றி. எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இருவருமே அந்த கிழவியின் காலில் விழுகிறார்கள். அப்போது அந்த கிழவி பார்வதி தேவியாக மாறி இருவரையுமே ஆசீர்வதித்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார்கள். காலில் விழுந்து இருவருமே எழுந்து பார்க்கும்போது அந்த இடத்தில் அந்த கிழவியை காணவில்லை. தாயே, தாயே, எங்கு சென்று விட்டீர்கள் என்று இருவருமே சத்தமிட எங்குமே அந்த கிழவியை காணவில்லை. இதையெல்லாம் பார்த்த சிவபெருமான், என்ன பார்வதி, நீ நினைத்த காரியம் முடிந்து விட்டதா என்று கேட்க, முடிந்தது பிரபு. இனி நடக்கப் போவது அனைத்துமே அவர்கள் இருவரின் கைகளில்தான் உள்ளது என்று பார்வதி தேவி சொல்கிறார். அதுவும் சரிதான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாதது கூட விஷ்ணு பகவானின் லீலைகளில் ஒன்றுதான் என்று சிவபெருமான் சொல்ல, என்ன, அப்படியா? அப்போதென்றால் இங்கு நடந்த அனைத்துமே தங்களுக்கு முன்பே தெரியுமா பிரபு என்று பார்வதி தேவி சொல்ல, அனைத்தும் நான் அறிவேன் தேவி. இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். இனிதான் கதையே ஆரம்பமாக உள்ளது. உனது ராதா விரைவில் உன்னிடம் வரவிருக்கிறாள். கிருஷ்ணா. கிருஷ்ணனின்